சரி பிள்ளை என்னன்னா நாங்க ஏற்கனவே இருபடி சாப்பாடு மூலங்கள்ட தன்மை சரியா மூலங்கள்ட தன்மை அப்படின்னா நாங்க இருபடி சாப்பாடு 3 டைப் பார்த்தோம் பிள்ளை இருவேறுமை தேர்வுகள் பொருந்தும் மெய் தேர்வுகள் கற்பனை தேர்வுகள் அப்படின்னா ஒரு இருபடி சாப்பாடு மூலங்கள்ட என்ன டைப்ஸ்ல இருக்கலாம் தன்மைகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அதோட பயிற்சிகளை செய்து அதெல்லாம் நீங்க திருத்தி அனுப்பிடணும் சரியா ஓகே நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம் என்ன பிள்ளை இப்ப ஒரு இருபடி சாப்பாட்டு மூலங்கள் கிடைக்குது நான் 3 இருபடி சாப்பாடு எழுதி வச்சிருக்கேன் பிறகு பார்ப்போம் சோ அந்த இருபடி சாப்பாட்டு மூலங்களுக்கு குறி இருக்கு ஏன் பிள்ளை பாருங்க இந்த இருபடி சாப்பாடு பாருங்க x வர்க்கம் -3x -10 சமம் 0 இருபடி சாப்பாடு எடுத்திருக்கேன் அந்த இருபடி சாப்பாடு தீர்த்திருக்கேன் x = 5 x = -2 இல்ல லகுபடுத்துறது பிள்ளை சோ x = 5 x = -2 அப்ப பாருங்க இந்த இடத்துல மூலகம் பிளஸ்ஸா இருக்கு இந்த இடத்துல மூலகம் மைனஸா இருக்கு ஓகே ரைட் அதே மாதிரி பண்ணுங்க இத ஒரு பார்க்கணும்னா இது ஒரு சாப்பாடு எடுத்துட்டு இங்க ஒரு +4 இங்க ஒரு +3 இங்க -4 -3 ரைட் அப்ப பாருங்க இப்போ உங்களுக்கு பார்க்க விளங்குது ஒரு இருபடி சாப்பாடு மூலங்களுக்கு குறிகளும் மாறி தான் வரும் எல்லா சாப்பாடுக்கும் ஒரே மாதிரி வர போறது இல்ல இங்க பாருங்க ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அப்ப என்னது வெவ்வேறு குறியுடையதாக இருக்கு இங்க பாருங்க இது ரெண்டும் ஒரே கேஸ் ஆக நாம பார்க்கலாம் எப்படி பாருங்க இது +4 இது +3 சோ ஒரே குறி இங்கே பாருங்க -4 -3 ஒரே குறி தான் இல்லங்க சோ ஒரு இருபடி சாப்பாடு மூலங்களோட குறியை நீங்க பாக்கும்போது அல்ல வேற வேற டைப்ஸ் இருக்கு அப்ப நாம பார்ப்போம் முதலாவது என்ன அப்படின்னா பிரதானமா ரெண்டு பாரி பார்க்கணும் என்னன்னா ஒரு இருபடி சாப்பாடு மூலங்கள் எதிரெதிர் குறியுடையதாக இருத்தல் ஒன்னு பிளஸ் ஆக மற்றது மைனஸ் ஒன்னு மைனஸ் ஆக மற்றது பிளஸ் அதே மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கலாம் ஒரு இருபடி சாப்பாட்டின் மூலங்கள் ஒரே குறியுடையதாக இருக்கு இப்ப பாருங்க இதுலயும் இன்னும் கேட்டகரைஸ் பண்ணலாம் எப்படின்னு பாருங்க ஒரே குறிதான் பட் இது ரெண்டு எப்படி இருக்கு பிளஸ்ஸா இருக்கு இது ரெண்டு எப்படி இருக்கு ரெண்டும் மைனஸ் குறிகள் இரண்டும் நேராக இருத்தல் இரண்டும் மறையாக இருத்தல் ரெண்டு கேஸ் பார்க்கலாம் அதை பாருங்க மொத்தம் நாங்க 4 கேஸாக உடைக்க போறோம் எப்படி காணுங்க முதலாவது பாருங்க எதிரெதிர் குறிய உடையதா இருத்தல் ஓகே அது முதலாவது கேஸ் இரண்டாவது கேஸ் ஒரே குறிய உடையதா இருத்தல் இது ஒரே குறி தான் இது ஒரே குறி தான் ஆனா இதுல பாருங்க அதுலயே ரெண்டு டைப் இருக்கு முதலாவது பாருங்க என்னது ஒரே குறி தான் அது பிளஸ் ஆகுது ஒரே குறி தான் மைனஸ் ஆகுது சோ 4 கேட்டகரி நான் சொல்றேன் சரியா பாருங்க இரண்டும் எதிரெதிர் குறிய உடையதா இருத்தல் இரண்டும் ஒரே குறியுடையதாக இருத்தல் இரண்டும் நேராக இருத்தல் இரண்டும் மறையாக இருத்தல் விளங்குதா சோ 4 கேட்டகரி சோ இந்த 4 கேसेस இந்த 4 கேட்டகரிக்கு நாம என்ன செய்ய போறோம்னு பாப்போம் சோ என்ன கண்டிஷன் அப்படிங்கறத பார்க்க போறோம் நாம இங்க நாளைக்கான தியரி சரியா ஓகே ரைட் அப்ப பாப்போம் பிளே நாம பொதுவான ஒரு இருபடி சாப்பாடு பொதுவான என்ன பிளே ax வர்க்கம் சக bx சக c சமம் 0 வலமே நாங்க எடுக்கிற மூலங்கள் ஆல்பா கமா பீட்டா எடுக்கும் ஆல்பா கமா பீட்டா எடுக்கும் சோ நமக்கு வலமே நாங்க நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற ஆல்பா பிளஸ் பீட்டா யார் பிளே மைனஸ் b ஓவர் a ஆல்பா பீட்டா யார் c ஓவர் a சரியா ஆல்பா பிளஸ் பீட்டா மைனஸ் b ஓவர் a ஆல்பா பீட்டா யார் c ஓவர் a ஓகே ரைட் இது முதலாவது விஷயம் இப்போ போகக்கூடியது தியரி ரைட் அப்ப பாருங்க ஒரு இருபடி சாப்பாடு மூலங்கள் ரெண்டும் எதிரெதிர் குறியுடையதாக இருந்தால் இந்த ரெண்டையும் பெருக்கத்தை பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் என்னது மைனஸ் தான் மைனஸ் இன்டு பிளஸும் மைனஸ் தான் சோ ரெண்டு குறிகளும் வேற வேற குறியா இருந்தா ஒரே ஒரு கண்டிஷன் போதும் பிள்ளை என்ன மட்டும் போதும் ரெண்டு என்னது பெருக்கம் சிறிது பூஜ்ஜியமா இருக்கணும் சிறிது பூஜ்ஜியம் என்ன சொல்றோம் மைனஸா இருக்கணும் ஒரு எண் கோட்டுல இடது பக்கம் இருக்கிறது எல்லாமே சிறிது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் இருக்கிறது சிறிது பூஜ்ஜியமா இருக்கு அதுதான் மைனஸ் சோ ஆல்பா பீட்டா நாளைக்கு நம்மளே அழைச்சு நான் ரஃபா எழுதுறேன் பிள்ளை முதலாவது கேஸ் 1 வகை 1 கேஸ் 1 இரண்டும் எதிரெதிர் குறிய உடையதாக இருக்க இரண்டும் எதிரெதிர் குறிய உடையதாக இருக்கலாம் அப்படின்னா என்ன பிள்ளை பல ரஃபா எழுதுறேன் உங்களுக்கான நோட்ஸ் இந்த தியரி நான் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் குரூப்ல சோ நீங்க பார்த்து எழுதிக்கொள்ளலாம் சோ ரஃபா நீங்க எழுதுறேன் ஓகே ரைட் அப்ப இரண்டும் எதிரெதிர் குறிய உடையதாக இருக்கிறதுக்கு நான் இப்பதான் சொன்ன கண்டிஷன் என்ன பிள்ளை ஆல்பா பீட்டா சிறிது பூஜ்ஜியமாக வேண்டும் ஆல்பா பீட்டா சிறிது பூஜ்ஜியமாக வேண்டும் ஓகே
அவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதோட வேற கண்டிஷன் தேவையில்லை. ரெண்டு மூலங்களை பெருக்கி விட சிறிது பூஜ்ஜியமா இருந்தா கட்டாயம் ஒன்று பிளஸ் மற்றது மைனஸ், அவ்வளவுதான். ஓகே, அடுத்து கேஸ் 2 க்கு போங்க. கேஸ் 2 இரண்டும் ஒரே குறியை உடையதாய் இருத்தல், இரண்டும் ஒரே குறியை உடையதாய் இருத்தல். பாருங்க பிள்ளை, நான் முதல்ல பார்த்தேன் என்னன்னா ரெண்டு கேசஸ் பார்த்தோம் இல்லையா? ரெண்டு கேசஸ், முதலாவது கேஸ் என்ன பிள்ளை, 2 பிளஸ், ரெண்டாவது என்னது 2 மைனஸ். அப்படியே இருந்தா இதே கண்டிஷன்ல நீங்க வந்துடலாம். எப்படி பிள்ளை, ஆல்பா பீட்டா பெரிது பூஜ்ஜியமாக வேண்டும் வந்துடலாம். ஏன்னு சொல்லுவாங்க பிள்ளை, பிளஸ் இன்டு பிளஸும் பிளஸ் தான், மைனஸ் இன்டு மைனஸும் பிளஸ் தான். சோ ஆல்பா பீட்டா பெரிது பூஜ்ஜியமான கண்டிஷன் மட்டும் போதும். எப்படி, ஒரே குறியை உடையதாக இருத்தல், இரண்டு மூலங்களும் ஒரே குறியை உடையதாக இருந்தா ஆல்பா பீட்டா பெரிது பூஜ்ஜியமாக. சோ ரெண்டு கேஸ் முடிஞ்சு. இன்னும் ரெண்டு கேஸ் இருக்கா பிள்ளை, ரைட்? ஓகே, அது போறோம். மூன்றாவது கேஸ் போறோம். மூன்றாவது வகை கேஸ் 3. கேஸ் 3 இரண்டும் மூலங்கள், சரியா? மூலங்கள் இரண்டும் நேராயிருத்தல், மூலங்கள் இரண்டும் நேராயிருத்தல். அப்படின்னா நான் முதல்ல பார்த்த மாதிரி +3 +4 அப்படின்னா பாருங்க. சரி, ஓகே. இப்ப நான் முதல்ல சொல்லிட்டோம் ரெண்டும் ஒரே குறி இருக்கணுமா இருந்தா ஆல்பா பீட்டா பெரிது பூஜ்ஜியமா இருந்தா ஓகே. ஆனா அதுலயும் நேரா இருக்கணுமா? அப்ப இது கூட நான் கொண்டு வந்து விளைக்க போறோம். எப்படின்னு பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டாவை விளக்கும். ஆல்பா பிளஸ் பீட்டா ரெண்டும் நேரா இருந்தா அப்படி கூட்டினா அதுவும் எப்படி இருக்கும், பெரிது பூஜ்ஜியமா இருந்து. இது மட்டும் போதுமான பாத்தீங்கன்னா அதையும் பார்ப்போம். இரண்டும் நேரா இருக்கிறதுக்கு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் இருந்தா மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சும்மா சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு தீர்வு வருது +5, இன்னொரு தீர்வு வருது -2. இப்ப ரெண்டையும் கூட்டும், ரெண்டு மூலங்களை கூட்டும், விட என்ன ஆகுது, +3. எஸ், பெரிது பூஜ்ஜியம் தான், +3 தான். ஆனா எதிரெதிர் புதிய பூஜ்ஜியம் விலகுது. என்ன சொல்றேன், ரெண்டையும் கூட்டுறீங்க, +3 தான் வருது. ஆனா பெரிய ஆளுக்கு பிளஸும் சின்ன ஆளுக்கு மைனஸும் இருந்தாலும் பிளஸ் தானே விட வரும். அப்ப என்ன செய்ய, நம்மளோட என்ன பிடிச்சு போயிருக்கும். சோ அதுக்காக தான் நான் என்ன செய்யறேன்னா ரெண்டு கண்டிஷன் நீங்க கேட்க வேண்டியது. இப்படி இருந்தா பிளஸ் வருதுதான், ஆனா பெருக்கா மைனஸ் வந்துருமே. சோ ரெண்டும் நேரா இருக்கணுமா இருந்தா ஆல்பா பிளஸ் பீட்டாவும் பெரிது பூஜ்ஜியமா இருக்கணும். அண்ட் கட்டாயம் இடைவெட்டு அண்ட் right, and alpha beta also greater than 0 வருது. alpha plus beta பெரிது பூஜ்ஜியம் and alpha beta பெரிது பூஜ்ஜியம் ஆதல் வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப பிள்ளைக்கே பிள்ளைங்க ரெண்டு பிளஸ் ஆகுதா மட்டும் தான் இது ரெண்டுக்குமே சாத்தியமா இருக்கும். ரைட், ஓகே. ரைட், அடுத்து கேஸ் 4 நாலாவது வகை பார்ப்போம். நாலாவது வகை இரண்டும் மறைக்குறி உடையதாக இருத்தல். இரண்டும் மறைக்குறியை உடையதாக இருத்தல். ரெண்டும் மறையா இருக்கணுமாக இருந்தால், இப்ப ரெண்டும் பிளஸ்ஸா இருக்கிறது நம்ம ரெண்டும் மறையா இருக்கணுமாக இருந்தால் இதே யோசிப்போம். ரெண்டும் மைனஸ், இப்ப -3 -2 சொல்றேன். ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், -3 -2 -5. சோ ஆல்பா பிளஸ் பீட்டா சிறிது பூஜ்ஜியம். சோ முதல்ல என்ன, இது மட்டும் போதுமான பாத்தீங்கன்னா ஆல்பா பிளஸ் பீட்டா சிறிது பூஜ்ஜியம் பாருங்க. +3 ஒரு -5 தீர்வு வருது, கூட்டுங்க விட என்ன வருது -2. சோ ஆல்பா பீட்டா சிறிது பூஜ்ஜியம் தான், ஆனா வேற வேற குறி. முதல்ல மேல டீடைல் விளக்கப்படுது. சோ இந்த கண்டிஷன் மட்டும் பத்தாது, அதே மாதிரி and ஆல்பா பீட்டா பெரிது பூஜ்ஜியமாதல் வேண்டும். பாருங்க, இப்ப எல்லாமே செட் ஆயிருக்கு. பாருங்க எப்படி ஆல்பா பிளஸ் பீட்டா சிறிது பூஜ்ஜியமா இருக்கணும். பாருங்க -3 -2 கூட்டுங்க -2 பெருக்குங்க +6. சரியா? ரைட். ஆகவே 4 கேसेस கிளியர். அப்ப 4 கேसेस பத்தி இப்ப நாம பார்த்தோம். சோ இதோட பாப்ப உங்களுக்கு கேலி செய்யறதுக்கு செய்யலாம். சோ அதுக்காக நான் உங்களுக்கு சின்ன ரீகேப் சொல்றேன். முதலாவது ரெண்டும் எதிரெதிர்க்குறியை உடையதா இருத்தல். ரெண்டும் எதிரெதிர்க்குறியை உடையதா இருத்தல் என்ன பிள்ளை, ஆல்பா பீட்டா சிறிது பூஜ்ஜியமா இருந்தா போதும். இரண்டாவது கேஸ்
ரெண்டும் ஒரே குறியுடையதாக இருக்க ஆல்பா பீட்டா பெருதுபூச்சியமா இருந்தா போதும். இரண்டும் நேரா இருத்தலுக்கு ரெண்டு கண்டிஷன் வேணும். ஆல்பா பிளஸ் பீட்டா பெருதுபூச்சியம் அண்ட் ஆல்பா பீட்டா பெருதுபூச்சியமாக வேண்டும். மூன்றாவது கேஸ். நாலாவது, இரண்டும் மறைக்குறியுடையதாக, இரண்டும் நேரா ரெண்டும் மறையா இருக்கு. ரெண்டும் மறையா இருக்கணுமா இருந்தா ஆல்பா பிளஸ் பீட்டா சிறிதுபூச்சியம் அண்ட் இடைவெட்டல் கேள்வி நான் உங்களுக்கு உதாரண கேள்வி செய்வேன் அண்ட் ஆல்பா பீட்டா பெருதுபூச்சியம். உனங்கதான் இதுதான் கண்டிஷன். சோ 4 கண்டிஷன் சரியா பார்த்துக்கோங்க. இது தொடர்பான ஒரு 2 உதாரணங்கள் பார்ப்போம். சரிதானே பிள்ளைகளே? ஓகே ரைட். அப்ப நாங்க இன்னைக்கு உங்களுக்கு முதல்ல பார்த்த தியரிக்கான ஒரு கேள்வி உதாரண கேள்வி எடுத்துக்க முடியாது பாருங்க. சரியா? ரைட். ஒரு கேள்வி எடுத்துக்க முடியாது பாருங்க. தரப்பட்ட ஒரு சாப்பாடு. ஓகே. எனும் இருபடி சாம்பாட்டில் மூலங்கள் இரண்டும் நேராக இருக்கத்தக்கதான கேயின் வீச்சினை காண்பதுதான் கேள்வி. சரியா? என்னது? இரண்டு மூலங்கள் எப்படி இருக்கவே நேரா இருக்கணும். சோ நாங்க கேஸ் போவோம். 4 கேசஸ் பார்த்தோம். 4 வகை பார்த்தோம். அந்த எப்படி முதலாவது ரெண்டு வேற வேற, ரெண்டும் ஒரே குறி. மூன்றாவது என்ன பார்த்தோம்? இரண்டும் நேராக இருப்பதற்கான என்ன கண்டிஷன்? அப்ப பாப்போம் எல்லாத்துக்கும் முதல்ல இருக்கா நாங்க இந்த சாப்பாடு கூட வளமையான இப்படி சாப்பாடு வடிவது இல்ல. எப்படி x வர்க்கம் சக bx சக c சமம் 0 வடிவது இல்ல. மாத்துவோம் முதல்ல x kx + 2 + 4k - 3 சமம் 0. சோ அடைப்புனிக்கும் kx வர்க்கம் + 2x + 4k - 3 சமம் 0. இப்போ பாருங்க ஒழுங்குபடுத்திருக்கு. எப்படி kx வர்க்கம் x வர்க்கத்திலான உறுப்பு x இலான உறுப்பு இது முழுவதையும் யாராக பார்க்கலாம்? மாறிலியாக பார்க்கலாம். ஓகே. அப்ப இதண்ட மூலங்கள் தான சும்மா ஆல்பா கமா பீட்டான்னு சொல்றேன். சோ இப்போ என்ன கேக்குறாங்க உங்களுக்கு? ஆல்பா கமா பீட்டா நேரா, ஆல்பா கமா பீட்டா நேரா. முதலாவது கண்டிஷன் பாருங்க, ஆல்பா பிளஸ் பீட்டா பெருதுபூச்சியம் and நான் முதல்ல சொல்றேன் and alpha beta also greater than 0. alpha beta பெருதுபூச்சியம் and alpha beta பெருதுபூச்சியம். alpha plus beta மூலங்களின் கூட்டுத்தொகை -b/a -b/-2 இன் கீழ் a/k பெருதுபூச்சியம் and alpha beta c/a c/r 4k - 3 இன் கீழ் a எவ்வளோ k. இது பெருதில் பூச்சியம். சோ இந்த ரெண்டு சமநிலையையும் திருப்தியாக்குற கேதா உங்களோட கேள்விக்கான விடையாகும். விளங்குதா? அப்ப பாருங்க, இப்ப பாருங்க சமநிலைகளை தீர்த்தல்ங்கிற விஷயத்துல நான் அடுத்த விஷயத்தை இந்த கேள்வி கூட படிச்சு கொடுக்க போறேன். ஏற்கனவே பார்த்து நாங்க பயிற்சி எல்லாம் செய்தோம். பயிற்சி 5ல ஒரு கேள்வி செய்தோம், இருபடி சமநிலைகளை தீர்த்தல். அதே மாதிரி அதுல அடுத்த விஷயம் அது இன்னைக்கு தேவைப்படுது, அது இந்த கேள்வியிலே பார்க்கலாம். பெருசா அதுக்கு டீப்பா நான் படிக்க தேவையில்ல, இந்த கேள்வியிலே பார்க்கலாம். என்னன்னு பாருங்க, எப்படி பார்க்கணும். சோ இதுதான் நீங்க தீர்க்க போறீங்க. ரைட்? நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ நீங்க 2 விஷயம் பார்க்க போறோம். ஒண்ணு என்னது? சமநிலைகளை தீர்த்தல பார்க்கணும். ரைட். இப்போ எனக்கு யோசிச்சு சொல்லுங்க, இந்த கேயால குறுக்க பெருக்க ஏழுமா? இந்த கேயால வர குறுக்க பெருக்க ஏழுமா அப்படின்னா ஏழாது. ஏன் ஏழாதுன்னு சொல்லுங்க பிள்ளை. இந்த கே பிளஸ்ஸா மைனஸா உங்களுக்கு தெரியாது. ஏன் பிளஸ்ஸா இருந்தா பெருக்கலாம், பிரச்சனை கிடையாது. மைனஸா இருந்தா பெருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்குது, குறி மாறுபடும். சோ உங்களுக்கு பிளஸ்ஸா மைனஸா தெரியாது. சோ அந்த கே ஆன இந்த குறுக்க பெருக்க ஏழாது. சோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல மேலையும் கீழையும் கே ஆல பெருக்கணும். கீழே கே ஆல பெருக்கினா கே வர்க்கம், மேல கே ஆல பெருக்கினா -2k பெருதுபூச்சி. ஓகேயா? இந்த கீழே உள்ள ஆளால மேலையும் கீழே இந்த பகுதியினால மேலையும் கீழே. இப்ப கே வர்க்கத்தால குறுக்க பெருக்க ஏழுமான்னு கேட்டா என்ன விட நீங்க சொல்லுவீங்க? பெருக்கலாம். ஏன்? கே வர்க்கம்ங்கிறது நான் உங்களுக்கு நேற்று போட்ட பயிற்சியிலே போட்டிருக்கேன். கே வர்க்க ஒரு நிறைவர்க்க கோவை எப்போதும் பெரிதல்லது சமன் பூஜ்ஜியம். இங்க கே சமனல்ல பூஜ்ஜியம். ஏன் பாருங்க, இந்த இருபடி சமன்பாட்டுல x வர்க்கத்தின் குணகம் என்னவா இருக்கு? k ஆ இருக்கு. x வர்க்கத்தின் குணகம் k தானே. k பூஜ்ஜியத்துக்கு எப்படி சமனாக இயலாது. வேணா பிரகடன போட்டுக்கிறேன், k சமனல்ல பூஜ்ஜியம். ஏனா பிளேயர் x வர்க்கத்தின் குணகம் பூஜ்ஜியம் ஆயிட்டு அது இருபடி சமன்பாடு இல்லை. உலகதா என்ன சொல்றேன்? ஒரு இருபடி சமன்பாடு கர்மமா இருந்தா x வர்க்கத்திலான உறுப்பு இருக்கணுமே. x வர்க்கத்தின் குணகம் பூஜ்ஜியம் ஆயிட்டு x வர்க்கத்திலான உறுப்பு இருக்காது. சோ அத எப்படி இருபடி சமன்பாடு சொல்றோம்? சொல்றேன். சோ k சமனல்ல பூஜ்ஜியம்.
சோ இங்க கட்டாயம் k வர்க்கம் எப்படி இருக்கும் பெருகு பூஜ்ஜியமாக தான் இருக்கும் சோ பயப்படாம கொடுங்க பெருக்கம் பூஜ்ஜியம் தான் இருக்கு சோ -2k பெருகு பூஜ்ஜியம் இப்ப பிரச்சனை இல்லை இப்ப -2 ஆல பிரிப்போம் இப்ப பிரிக்கிற யாரால -2 ஆல -2k ல -2 ஆல பிரிக்கிறோம் சோ பிரிக்கிறது வரையின் சமநிலையின் குறி மாற்றம் அடையும் k சிறிது பூஜ்ஜியம் என்னங்கடா ஓகே இது ஒரு இவரை தீர்ப்போம் அதே இங்க கதைச்ச கதையை தான் இங்க கதைக்க போறோம் ஏன் k ஆல குறுக்க பெருக்க ஏலாது ஏன் ஏலாது k பிளஸ் ஆ மைனஸ் ஆ உங்களுக்கு தெரியாது சோ k ஆல வேணிக்கே பெருக்கும் ஏற்கனவே ஒரு 4k மைனஸ் 3 இருக்கு அத k ஆல பெருக்குறோம் கீழே k ஆல பெருக்கினா k வர்க்கம் பெருகு பூஜ்ஜியம் இப்ப பாருங்க அப்படியே இத குறுக்க பெருக்கு இப்ப பெருக்கலாம் பயப்படாம பெருக்கலாம் அத பத்தி நான் டீடைலா விளக்கப்படுத்திட்டேன் சோ k into 4k மைனஸ் 3 பெருகு பூஜ்ஜியம் இந்த ஒரு சமநிலைய எண்கோட்டுல வரது தீர்க்க போறோம் ஏன் நடுவுல என்ன அடையாளம் இருக்கு and இருக்கு இது and இது சோ நான் மேல கொஞ்சம் அழிக்கிற பிள்ளைங்க காணிப்போம் ரைட் அழிச்சிட்டு செய்றேன் காணும் ரைட் நம்ம பாப்போம் பிள்ளை நான் என்ன செய்றோம் முதலாவது k சிறிது பூஜ்ஜியம் அப்ப k சிறிது பூஜ்ஜியத்துக்கு ஒரு k என்கோட வரையும் பிள்ளை k என்கோடு பூஜ்ஜியத்தை மார்க் பண்ணுங்க கலப்பு பண்ண கூடாது k பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்ல சமனாகவே ஏறாது நான் கொஞ்சம் டீடைலா காய்ச்சிட்டேன் அது சமனாக வந்தா இருபடி சமன்பாடே கிடையாது இல்லங்கடா சோ k சிறிது பூஜ்ஜியம் சோ இந்த தீர்வு அப்படிதானே பிள்ளை இது இந்த சமநிலைக்கான தீர்வு அடுத்து இன்னொரு சமநிலை இருக்கு என்ன பாருங்க ரைட் என்ன பாருங்க பிள்ளை நான் கணிக்க வரைஞ்சிருக்கேன் பொதுவா உங்களுக்கு மேல வரையணும் பிள்ளை ஓகே k சிறிது பூஜ்ஜியம் பூஜ்ஜியத்தை மார்க் பண்றீங்க k இன் எண்கோடு பூஜ்ஜியத்தை விட சின்னதா ரவுண்ட் பண்ணி தான் கலப்பு பண்ண கூடாது பிள்ளை இல்ல கலப்பு பண்ணல நான் ஓகே அத இத பாப்போம் இதுக்கும் k இன் எண்கோடு தான் வரையணும் பிள்ளை உங்களுக்கு தெரியும் k இன் எண்கோடு தான் வரையணும் ஏன் நான் என்ன சொல்றேன் அடுத்த வரை k இன் எண்கோடா இருக்கும் இந்த சமநிலைக்கு அடுத்த வரைக்கும் ரெண்டு காரணிகளை பெருக்கி இது சிம்பிளா எப்படி சொல்லுவாங்க பிள்ளை ரெண்டு காரணிகளை பெருக்கி இருந்தா ரைட் அவங்க மார்க் பண்ணிட்டு சொல்றாங்க விஷயத்தை இங்க யார் பிள்ளை மார்க் பண்ணுவீங்க k க்கு பதிலா பூஜ்ஜியத்தை மார்க் பண்ணுவீங்க இங்க k க்கு பதிலா யாரை பண்ணிடுவோம் 3 இன்டு 4 மார்க் இங்கே ரவுண்ட் பண்ணுங்க இங்கே ரவுண்ட் பண்ண கலப்பு பண்ணிடாது வலமே என்ன சொல்றேன்னா பிள்ளை ரெண்டு காரணிகளின் பெருக்கம்னா நடுவுல மைனஸ் இந்த ரெண்டும் பிளஸ்ல வரும் அப்படின்னு சொல்றது வலமே அப்படிதான் எல்லாத்தையும் அப்படி வரும் ரெண்டு காரணிகள் பெருக்க சந்தர்ப்பத்தை மட்டும் நடுவுல மைனஸ் ஆகும் இது ரெண்டு பிளஸ் ஆகும் வரும் பட் நீங்க செக் பண்ணினால தான் வரும் நீங்க இத பத்தி நான் டீடைலா ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டனால நான் பிளஸ் பிளஸ் மைனஸ்னு போடுறேன் ஓகே ரைட் ஓகே ஓகே உங்களுக்கு பெரிய பூஜ்ஜியம் தான் வேணும் அப்படின்னா இந்த பகுதி வேணும் இந்த பகுதி ஓகே ஓகே இப்ப இது ஒரு தீர்வு ரெண்டையும் என்ன செய்யணும் இடைவெட்டலுமாக இருந்தால் விளங்குதா ரெண்டு தீர்வை நாம் என்ன செய்ய போறோம் இடைவெட்டலுமா இருந்தா அந்த ரெண்டு சமநிலையும் ஒரே எண்கோட்டை வரைஞ்சு பார்ப்போம் சோ நான் பெரிய ஒரு எண்கோடு வரைகிறேன் k எண்கோடு இல்ல யார் பார்க்கணும் இங்க ஒரு பூஜ்ஜியம் வரும் இந்த சமநிலையோட தீர்வு பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருக்கு அடுத்து இந்த சமநிலையின் தீர்வு அத லேட்டால யூஸ் பண்ணுவோம் ஓகே ரைட்டா பாருங்க அது என்ன பாருங்க 3 இன்டு 4 இல்லையா 3 இன்டு 4 ஒரு ஆள் இருக்கா 3 இன்டு 4 விட அது எப்படி இதுவும் சோ நான் இந்த ப்ளூ பென்ல வரைஞ்சிருக்கிற தீர்வு இந்த சமநிலைக்கானது பிளாக் பென்ல வரைஞ்சிருக்கிற தீர்வு இந்த சமநிலைக்கானது ரெண்டு தீர்வையும் என்ன செய்யணும் இடைவெட்டணும் அப்படி நான் ரெண்டும் இடைவெட்டுற பகுதி யாருக்கு எழுதலாம் அப்படின்னா யாரு சிம்பிளா சொன்னா k சிறிது பூஜ்ஜியம் அப்படி இல்லாட்டி நான் என்ன எழுதுற மாதிரி எழுதுறேன் எப்படி எழுதுறோம் தீர்வு தொடை k எவ்வாறு மைனஸ் இன்ஃபினிட்டி சிறிது k னா k சிறிது பூஜ்ஜியம் ஆக உள்ள எல்லா மெய்தீர்வுகள் சோ வேற ஐடியா எப்படி எழுதுனா k மூலகம் மைனஸ் முடிவிலே திறந்த அடைப்பு கமா பூஜ்ஜியம் திறந்த அடைப்பு ஓகே விளங்குதா ரைட் இதான் விஷயம் விளங்குதா சோ
சோ இதெல்லாம் சமநிலை தீர்த்தல். அப்ப ரெண்டு விஷயம் பார்த்தோம் இன்னைக்கு. சமநிலை தீர்த்தல் சொல்லி கொடுத்துருக்கேன் பிள்ளை. அதே மாதிரி இந்த கண்டிஷன் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தேன். சோ இந்த ரெண்டு விஷயமும் உங்களுக்கு நான் இந்த கேள்விகளை செய்யறதுக்கு சோ இது தொடர்பான பயிற்சிகள் நான் உங்களுக்கு குரூப்ல போடுவேன். அதை செய்தாங்க. ஓகே ரைட் பிள்ளை. சரி தேங்க்யூ.